அனைவருக்கும் வணக்கம். நடிகர் சிவகார்த்திகனுடைய எஸ்கே புரொடக்ஷன் தயாரிப்பில் கலை அரசி நடிகை ராதிகா கதை நாயகியாக நடித்து வெளிவந்திருக்கிற படம் தாய் கிழவி. இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே இந்த படம் குறித்த எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்காதுன்னா படத்தினுடைய ட்ரெய்லரில் வந்த காட்சிகள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் காடுபட்டி அப்படிங்கிற கிராமத்தில் பவுனுத்தாய் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமாக நடிகை ராதிகா நடிச்சிருக்காங்க. 3 மகன்கள், ஒரு மகள். இந்த பவுனுத்தாய் கதாபாத்திரம் வந்து அந்த ஊரில் வட்டிக்கு கொடுத்து ஸ்ட்ரிக்டாக வட்டியை வாங்கக்கூடிய ஒரு கேரக்டரு. பவுனுத்தாய் வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு ஒரு சின்ன பையன் வந்து ஓடுறான். அப்போ ஒட்டுமொத்தமான மக்களும் செயினை மறைச்சி வைக்கிறது, மோதிரத்தை மறைச்சி வைக்கிறது, காசு எடுத்து வந்து உள்ளே ஒழிச்சு வைக்கிறது, காசு எடுத்து கடுக்கட்டப்பால போடுன்னு சொல்லி வந்தால் பணத்தை பிடிங்கிடுவா. ஏண்டா வட்டிக்கு கொடுத்த படத்தை திருப்பி கொடுக்க வக்கல, உனக்கெல்லாம் எதுக்குடா வந்து மீசை அப்படின்னு ஆணு பொண்ணு சகட்டு மேனிக்கு அடித்து ஒரு 70 வயசு அப்பத்தா ஊரையே மிரட்டி வச்சுருக்காங்க. அந்த அப்பத்தாவுக்கு, அந்த கேரக்டரு ராதிகாவுக்கு திடீர்னு உடம்பு செல்லாமல் போயிடுது. 3 மகன்களும் மருமக பேச்சை கேட்டு, பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை தனியாக விட்டுறாங்க. மகள் தான் அந்த அம்மாவை கவனித்து வராங்க. அப்போ அந்த அம்மா திடீர்னு உடலில் குழல் ஏற்பட்டு படுத்துடுறாங்க. எப்போ வேணாலும் இறந்துடலாம், இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னு ஊரே கொண்டாடுது. ஒரு சாவை ஊரே எதிர்பார்த்து காத்திருக்கேன்னா வட்டி கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டாம், எது கொடுத்து வச்சாங்களோ அடகு பொருள்லாம் திருப்பி கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி ஊரே கொண்டாட ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மருமக வந்து பேண்டு வாத்தியங்களோட பறையை சொல்லி வந்து இறங்குறாரு. அடித்து கொண்டாடுவோம்டா அப்படின்னு சொல்லி ஒரு 25 பவுன் நகை போட சொன்னாங்க. 22 பவுன் தான் போட்டிருக்காங்க. இன்னொரு 3 பவுனை தந்தால் தான் பொண்டாட்டியை கூட்டு போவேன்னு சொல்ல, நீ முதல்ல 22 பவுனை கொண்டு வா, அதுக்கப்புறம் இந்த 3 பவுனையும் சேர்த்தாருன்னு சொல்லி மருமகனை அசிங்கப்படுத்தி அனுப்ப, மருமகன் எப்படா மாமியார் சாவா, அந்த 3 பவுனையும் ஆட்டையை போட்டு போகணும்னு மருமகன் பேண்டு வாத்தி வந்து இறங்குறாங்க. 3 மருமகளும் செத்தாங்கன்னா வீட்டை பிரித்து வாங்கலாம், இடத்த பிரித்து வாங்கலாம், கொஞ்சம் நகை கிடக்குது அதையும் எட்டு போகலான்னு சொல்லி மருமகள் வந்து இறங்க இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க வந்து கையை ஆட்டி அதை சொல்கிறாங்க, என்னமோ சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி மகன்கள்லாம் திகைச்சு நிற்க, அந்த இடத்துல பெண்ணிக்கு அப்படி கதாபாத்திரத்தில் முனிஸ்காந்த் நடிச்சிருக்காரு. ஒரு 200 பொண்ணு பார்த்துருப்பாரு. 200 பொண்ணுமே அவர் ரிஜெக்ட் பண்ண கல்யாணம் பண்ணுங்கிற ஒரே ஒரு கனவோடு அலைஞ்சிருக்க ஒரு கேரக்டர். அவர் உறவினர். அவர் வந்து ஏதோ அம்மா சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு. உடனே இந்த அம்மாவை மருத்துவரை கூட்டு வராங்க, வைத்தியத்தை கூட்டு வராங்க, எல்லாரையும் கூட்டு வராங்க. யாருக்குமே பிடிபடலை. அப்போது இந்த அம்மாவோட சைகையை வச்சு சைகை மொழியில் பேசக்கூடிய ஒருத்தரை வச்சு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லி அவரை கூட்டு வராங்க. அவர் ஒரு டுபாக்குரு வந்து அவர் பார்த்து இப்படி கையெல்லாம் ஆட்டுறதை வச்சு 3 பங்கு போடணும், எதையோ ஒன்று இருக்குது, தங்கமோ காசோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ ஏதோ ஒன்று இருக்குன்னு இந்த நேரம் பார்த்து கோல்டு குமார் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் இளவரசி என்ட்ரி ஆகிறாரு. அவர் வந்து திடீர்னு ஊரே அந்த அம்மா சாவுக்காக காத்திருக்கு. 3 மகன்களும் சாவுக்காக காத்திருக்காங்க, மருமகளும் காத்திருக்காங்க, ஊர் மக்கள்லாம் காத்திருக்கும் போது அவர் மட்டும் வந்து தொட்டு கும்பிட்டு அழுதுட்டு போகிறாரு. யார் அவன், பவுனுத்தாய்க்காக ஒருத்தன் அழுறானா அப்படின்னு அவனை யார்ட்டையும் பேசாமல் போயிட்டே இருக்க. பைக்கில் ஏறும்போது அந்த பெண்ணிக்கு வந்து கேட்பார் முனிஸ்காந்த், என்னங்க யாருங்க நீங்கள், பவுனுத்தாய்க்கு உங்களுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னோடனே, என் பேர் கோல்டு குமார், மதுரை மேலமாசி வீதியில் நான் வந்து 7 நம்பர் கடை, நம்ம கடை கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த அம்மா வந்து நகை சீட்டு போட்டாங்க. போன வாரம் தான் வந்து 150 பவுன் நகையை வந்து வாங்கிட்டு போனாங்க பாரு. எது 150 பவுனா? வாங்கடான்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு 150 பவுன் நகை உங்கள் அம்மா வச்சுருக்க, இருக்கடா கூப்பிட்ற அப்படின்னோடனே 3 பேர் வருவாங்க. 150 பவுன் நகையா அப்படின்னு இது எப்படியா கண்டுபிடிச்சாகணுமே. 150 பவுனா ஆளுக்கு 50 பவுனை பிரிச்சுக்கலாம். சரி நீங்கள் வந்து 150 பவுனில் நீங்கள் பிரிச்சுக்கோங்க, எனக்கு 10 பவுன் மட்டும் புரோக்கர் கமிஷன் கொடு, நான் எப்படியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லி ஏதோ வித்தையை காட்டி வீட்டை 2ஆக பிளந்து பார்ப்பாங்க, அந்த தென்னந்தோப்பில் போய் தோண்டி பார்ப்பாங்க, எங்கேயுமே கிணத்துல விழுந்து பார்ப்பாங்க, எங்கேயுமே கிடைக்காது. கடைசியாக ஒரு வேறு வழியே இல்லாமல் இந்த அம்மாவை பேச வச்சா மட்டும்தான் இந்த நகை கிடைக்கணுன்னு செலவு பண்ணி பொண்டாட்டியோட நகைகள்லாம் கொஞ்சம் வாங்கி அடகு வச்சு கொண்டு போய் மதுரையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை கொண்டு போயிடுறாங்க. தனியார் மருத்துவமனை கொண்டு போய் அந்த அம்மாவை வந்து சிகிச்சை கொடுத்து காப்பாற்றினாங்களா காப்பாற்றலையா, அந்த நகை இருந்துச்சா இல்லையா, அது என்னாச்சு அப்படிங்கிறதான் மீதி படம். இதை 2.5 மணி நேரம், எனக்கு தெரிஞ்சு இந்த ஓராண்டில் நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படம் 2.5 மணி நேரம் சிரிச்சு சிந்திச்சு அழுது ஆர்ப்பாட்டம் செய்து படம் முழுக்க ஒரு முதல் படம்னே தெரியல. ஒரு முதல் படம் எடுத்த இயக்குனர் இப்படியெல்லாம் எடுக்க முடியுமா? உசிலம்பட்டியுடைய அந்த வட்டார வழக்கு, அது தேனி அந்த பகுதியினுடைய வட்டார வழக்கை அவ்வளவு அழகாக ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் பவுனுத்தாய் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ராதிகா அப்படின்னு தெரியல, இது உண்மையிலே பவுனுத்தாய்ங்கிற ஒரு கேரக்டர், ஒரு கிராமத்து கிளவி அப்படியே வாழ்ந்திருக்காங்க.
அது மருமகள்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், மகன்களை சாதாரணமாக அணுகிறதா இருக்கட்டும், அதான் அப்பா செத்து போயிட்டார்ல சொத்தை பிரித்து கொடு அப்படின்னு. இது ஒன்றும் உங்கள் அப்பன் சம்பாதிச்ச காசு கிடையாது. நான் கீரை விற்று, நான் முருங்கைக்காய் விற்று, நான் வந்து தேங்காய் விற்று சேர்த்த காசு, ஒவ்வொன்றும் ஏன் காசுடா. அப்போ நாங்கள் காசு இல்லாமல் நாங்கள் போய் சாப்பிட்றோம், சாவு குடிச்சிட்டு சாவு, இல்லை மருந்து குடிச்சிட்டு சாவு, எனக்கு என்னடா, இது நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீடு என் வீடு தான், என் சொத்தை நான் ஆண்டு அனுபவிச்சு தான் போவேன்னு சொல்லி பேசுகிற வசனம் தொடங்கி கிளைமாக்ஸில் ஒரு 10 நிமிடம் ராதிகா பேசுகிற வசனமாக இருக்கட்டும், எல்லாமே ராதிகாவை அடுத்த சொல்லணும்னா நீண்ட காலத்துக்கு பிறகு ராதிகாவுடைய நடிப்பு வந்து மிகச்சிறந்த நடிப்பாக இருக்கும். நீண்ட காலத்துக்கு பிறகு மிகச்சிறந்த நடிப்பை ராதிகா கொட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு படம் பார்த்து வெளிவந்த பிறகு அந்த படத்துடைய கதாபாத்திரங்களுடைய பெயர்களும் அந்த கதாபாத்திரம் நிற்கணும். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் அப்படியே மனசில் பதிஞ்சிடும். அதுவும் சிங்கம்புலி கதாபாத்திரம் மைக் செட் போடுறவராக இருப்பார். அவர் ஒரு டாட்டாய்ஸ் வண்டி வச்சுருப்பாப்புல. அவர் வந்து கமலுடைய தீவிரமான ரசிகர். படத்தில் வந்து சோகமான காட்சியாக இருந்தாலும் சரி, நகைச்சுவான காட்சியாக இருந்தாலும் சரி, ரொம்ப சீரியஸான காட்சியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கமல் பாட்டு போடும். அவர் கமல் ரசிகர் மேலே கமல் பாட்டே போட்டுருப்பாரு. அவன் வந்து சொல்லலாம், என்ன கமல் பாட்டே போட்டுட்டு இருக்க, நாங்களும் ரஜினி ரசிகர் இருக்கோம்யா, எங்கள் பாட்டும் போடியா அப்படிமாங்க. உடனே ரஜினி பாட்டை போட போகிறான்னு பார்த்தா ரஜினியும் கமலும் சேர்ந்து நடித்த நினைத்தால் இனிக்கும் படத்துலேருந்து எங்கேயும் எப்போதும் அந்த பாட்டை போடுவாப்புல. இவன் இப்போ கூட கமல் பாட்டை தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி இந்த ஊருக்காரன் இது பண்ண, இவன் ரஜினி பாட்டு கமல் பாட்டுக்கு எப்போ தான் வந்திருக்கான், இன்னும் விஜய் பாட்டு அஜித் பாட்டுக்கு எப்போயா வருவான் இவன் அப்படின்னு சொல்லி அது பேச இருக்கட்டும். அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சாமி கும்பிட்டா கூட நெஞ்சில் பச்சை குத்திருப்பார். அங்கே ஒரு விரும்மாண்டி படத்தினுடைய கமல் ஸ்டில் இருக்கும், அதுக்கு சந்தனம் பூசுறது, அதுக்கு திருநீர் பூசுறது, உனக்கு கடைசி ஒரு ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும். அங்கே வந்து எல்லாம் சாமி கும்பிட்டுருப்பாங்க. சாமி கூட திருநீர் பூசுவாங்க. இவர் சட்டையை திறந்து இங்கே பூசுவார். என்னங்க இப்போ கூட இருக்கு அதுக்கு பூசுகிற, இவரும் ஆண்டவர் தான் யா அப்படின்னு சொல்லி அது ஒவ்வொரு காட்சியும் வந்து ஒரு முதல் படத்தில் ஒரு இயக்குனர் இப்படியெல்லாம் ஒரு படத்தை எடுக்க முடியுமா என்பதற்கான எல்லா கேள்வியும் உடைச்சி இருந்திருக்காரு சிவகுமார் முருகேசன். 13 ஆண்டுகளாக திரைத்துறையில் இருந்ததாகவும் பல இயக்குனர்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்தார். அப்படிலாம் அவருடைய ஸ்டோரிஸை வந்து சமீபத்தில் பயங்கர வைரலாக மாறியது. ஏன்னா முதல் படத்தை வெற்றிகரமாக எடுத்ததை தாண்டி முதல் படம் வெளியாவதற்குள்ளவே அடுத்த படத்தினுடைய ப்ரொமோ வீடியோ சேயோன் சிவகார்த்திகனுடைய நடிப்பில் வந்திருக்கு. அந்த படத்தையும் இவர் தான் இயக்குறாரு. சிவகார்த்திகன் பேசும்போது அடுத்த படத்தையும் இவர் தான் இயக்க போகிறாரு. சேயோன் முடிச்சுட்டு அடுத்த படத்தையும் இவர் தான் அந்த அளவுக்கு அவருடைய கதை சொல்லும் பாங்கு வந்து சிவகார்த்திகனுக்கு பிடிச்சு போய் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்பை அவர்கிட்ட வழங்கியிருக்காருன்னா எந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய பாரதி ராஜா கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த மதுரை, தேனி, உசிலம்பட்டி பகுதி மக்களுடைய வாழ்வியலை அவ்வளவு, அதாவது அவ்வளோ அழகா, அவ்வளோ அன்பா, ரொம்ப கோபக்காரங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஈரம் இருக்கும், அவங்களுக்குள்ள ஒரு பாசம் இருக்கும். வெள்ளந்தியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வெள்ளந்தியான மனிதர்கள் ஆனால் பணத்துக்காக காசுக்காக சண்டை போடுவான், ஆனால் அவன் வந்து சென்டிமெண்ட்லி வீக்கானவன் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு. படத்தினுடைய கதையை சொன்னால் அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். ஏன்னா படத்தினுடைய அந்த கிளைமேக்ஸே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சர்ப்ரைஸ் தான். ஆனால் காட்சியாக மருத்துவமனையில் ஒரு காட்சி உண்டு. அம்மா மருத்துவமனையில் சேர்த்தாங்க, அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியாது. டாக்டர் சொன்னாலும் தெரியும். இப்போ 3 பேர் நிற்பாங்க. இந்த 3 பேரில் அதிகமாக படித்தது 3வது மகனார் கூட பாலசனம் தான் 8ஆவது படிச்சிருக்காப்புல. அப்புறம் மற்றவங்களாம் என்ன படிச்சிருவோன்னு பார்த்தீங்க, யாருக்குமே எழுத படிக்க தெரியாது. அந்த அம்மாவுக்கு எழுத படிக்க தெரியாது, யாருக்குமே எழுத படிக்க தெரியாது. அப்போ அவர் டாக்டர் கூட நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி, என்ன டாக்டர் அப்படின்னு கேட்பாரு. வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் பட் வி கான்ட் சே எனி திங் அப்படின்னு சிரிச்சு சொல்லுவார். வி வில் ட்ரை அவர் லெவல் பெஸ்ட் பட் வி கான்ட் சே எனி திங் ரைட் நவ் அப்படிம்பாரு. ஓகே டாக்டர். உடனே இவங்க வந்து டேய் அம்மாவை காப்பாற்றிலன்னு சொல்லிட்டாரா. உடனே இவங்க கொண்டாடுவாங்க, அம்மா பொழைச்சிட போகுது அப்படின்னு. அம்மா பொழைச்சிட போதுன்னு திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு பல்ஸ் ரேட் குறைஞ்சிரும். பல்ஸ் ரேட் குறைஞ்ச உடனே போய் சண்டை போடுவாங்க. ஏன்னா காலையில் தான் காப்பாற்றிடுன்னு நான் எங்கடா காப்பாற்றுன்னு சொன்னேன், நீ நான் சொன்னது உங்களுக்கு விளங்கலையா, அப்போவே சொன்னோமே அம்மாவுக்கு வந்து முடியலை, எங்களால் எதுவும் முடியாதுன்னு தான் சொன்னோம் அப்படின்னு. நீ முதல்ல அதை வந்து ஒழுங்காக சொல்லிக்க வேண்டியது, அப்போ ஒழுங்காக சொல்லிக்க வேண்டியதுன்னு சொன்னேன். அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு மருத்துவர், அவர் வந்து சீனாக்காரர் மாதிரி காட்டியிருப்பாங்க, அவர் தமிழில் பேசுவாப்புல. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறான், அங்கேருந்து வந்தவன் வந்து தமிழில் பேசுகிறான். அப்போ அந்த மருத்துவர் கேட்பார், ஒருத்தனுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரிஞ்சும் இன்னொரு மொழியில் நீ பேசுகிற அப்படின்னா நீ வந்து பெருமை கிடையாது, அது வந்து திமிர்த்தனம். ஒருத்தருக்கு மொழி தெரியாதுன்னு தெரிஞ்சு கொண்டும் பேசுவது திமிர்த்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் அம்மாவுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறோம், உங்கள் அம்மாவுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரோக்கு, ஒரு பக்கம் வந்து வாதம் வந்திருக்கு, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கோம், எந்த நேரமும் எது வேணாலும் ஆகலாம், நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றுங்க, இல்லைனா வீட்டுக்கு கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொல்லிடுவார். அந்த நேரம் பார்த்து பாலசரவணை வெளியே போவார். அப்போ ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த ஆம்புலன்ஸ் நின்று அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டர் வந்து ஃபோன் பேசிட்டு போகிற, அங்கே ஒரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும், ஒரு அம்மா போராடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குடும்பத்தாரெலாம் வெளியே நின்று கையெடுத்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. என்னையும் அங்கே வந்து ஆம்புலன்ஸ் நடு ரோட்டில் நிப்பாட்டி நீ பாட்டில் பேசிக்கிட்டு இருக்க, அந்த குடும்பம்லாம் கையெடுத்து கும்பிட்டு இருக்கும்போது நீ விடுங்கண்ணே இவன் வேலையை பாருமோன்னு பாலசரவணை அந்த ஆம்புலன்ஸுக்கு ஏறிவார். ஆம்புலன்ஸில் ஏறி அந்த ஆம்புலன்ஸுக்குரிய உதவியாளர்கிட்ட எவ்வளோ கெஞ்சுவார்,
காப்பாற்றுங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் கொண்டு போங்க அப்படிங்கும்போது இருங்க யானோ ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கான் வந்து சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் விட்ட 2 பேரும் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம். அப்போது அந்த குடும்பம் சொல்லும் நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வெண்டிலேட்டர்லேருந்து எடுத்து விட்ருவாங்க. எடுத்த உடனே ஒரு உயிர் வந்து கண்ணுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் பல்ஸ் ரேட் டவுன் ஆகி அந்த அம்மா இறக்கும். அப்போ பாலசரவணன் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே வெளியே வருவார். வெளியே வந்து என்னங்க நடக்குதுன்னா, பல இடங்களில் பெற்றோர்களை மருத்துவமனையில் வந்து முடியாது, செலவு செய்ய முடியாதுன்னு மருத்துவமனையில் வந்து வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிடுவாங்க. சில பேர் வீட்டில் போய் வீட்டு வாசலை வச்சு அந்த உயிர் பிரியுன்னு சொல்லி வீட்டு வாசலுக்கு கொண்டு போகிறான். சில பேர் நல்ல நேரம் பார்த்து இப்படி ரோட்லேயே அனாமத்தா நாய்க்கு உயிர் போகிற மாதிரி உயிர் போக வைக்கிறான். இது இருக்கிறது அந்த அந்த உயிர் வந்து பெருமை அடையும்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். எந்த பெற்றோரும் செலவு செய்ய பணம் இல்லைன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளை கொல்றதில்ல. ஆனால் எத்தனையோ பிள்ளைகள் செலவு செய்ய பணம் இல்லைன்னு சொல்லி பெற்றோரை கொல்றாங்க. பணம் இருந்தும் எதுக்கு வீணாக செலவு பண்ணணும், 5 வருஷம் கழிச்சு சாவ போகிறவன் இன்னைக்கு செத்தான்னு சொல்லி பெற்றோரை கொல்றாங்க, கருணை கொலை போல பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல தான் பாலசரவணன் மாறி அவர் அடுத்தடுத்து என்ன பண்ணார் அப்படிங்கிறதான் படம். அதுக்கு அங்கே அவங்க பொழைச்சாங்களா பொழைக்க முடியல அப்படிங்கிறது அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த நகை என்னாச்சு அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து படம் அது வரைக்கும் பயங்கர காமெடியாக போகும். ஒவ்வொரு நொடியும் காமெடி, சிரிச்சு வயிறு புண்ணாயிரும். ஆனால் அந்த ஆம்புலன்ஸ் சீனுக்கு அப்புறம் படம் அப்படியே தலைகீழ மாறும். பெற்றோர்களை வந்து இன்றைக்கி ஊரில் தனியாக தவிக்க விட்டுட்டு, கிராமத்தில் தனியாக தவிக்க விட்டுட்டு, எனக்கு தொல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பல பேருடைய மண்டையில் நறுக்குன்னு கொட்டாமல் அன்பால் தடவி இருக்கார். மயிலர்களை வச்சு தடவி பெற்றோர்களை வந்து தனியாக தவிக்க விடாத, உங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்படும் காலத்தில் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கலாம். அன்றைக்கெல்லாம் வந்து அவங்க எதையோ விற்று, நகையவோ வீட்டையோ எதையோ விற்று தான் உன்னை காப்பாற்றிருப்பாங்க. நீ வசதி வாய்ப்பு வந்த பிறகு பொண்டாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இல்லை வேறு யாரும் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்பா அம்மாவை தவிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத ஒரு செய்தியாகவும், ஒட்டுமொத்தமாக படத்தினுடைய கோர் அப்படின்னா அது இறுதி காட்சி தெரியும். இந்த படம் வந்து என்ன செய்தியை பேச வருதுங்கிறது இறுதியும் தெரிய வரும். பெண்கள் வந்து சுதந்திரம், அன்றைக்கி பெண்கள் சுதந்திரம் பேசுகிறாங்க, பெண் உரிமை பேசுகிறாங்க. இது எல்லாமே என்னென்னா, பெண்கள் என்னைக்கு யாரையும் நம்பாமல் அவங்க சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு ஒரு சுதந்திரமாக இருக்கிறாங்களோ அதுதான் உண்மையான பெண் சுதந்திரம். அது வந்து எனக்கு 60-70 வயசில் கிடச்சிச்சு, என் பிள்ளைக்கு 30 வயசில் கிடச்சிருக்கு, என்னுடைய பேத்திக்கு அவள் பிறக்கும் போதே கிடைக்கணும், அதுதான் உண்மையான சுதந்திரமாக இருக்கணும். நீ எவனையும் நம்பாமல் உன் காலில் நில்லு, அதுதான் ஏன் சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ராதிகா பேசுகிற வசனம் இருக்கும். ஒட்டுமொத்தமான திரையரங்கமும் அதுக்கு எதிர்ந்து கைத்தட்டுது. இன்றைக்கி பெண்கள் முன்னேற்றம் குறித்து, விமன் எம்பவர்மெண்ட் குறித்து எத்தனையோ கட்சிகள் பேசுது. அதை ஒரு 2.5 மணி நேர படத்தில் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் அந்த குடும்பம் எப்படி பார்க்கும், அந்த அம்மாக்கிட்ட சொத்தும் பொருளும் பணமும் இருந்தால் அந்த குடும்பம் எப்படி பார்க்கும், சாக போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, செத்து போட்டுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் பணம் இருக்கனால சாக விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ பணம் இருந்தால் சாக விடாமல் தடுப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க ராதிகா கடைசியாக பவுனுத்தாய், இங்கே நல்லா வாழ்கிறதுக்கு பணம் தேவையில்லை, ஆனால் கௌரவமாக வாழ்கிறதுக்கு பணம் தேவைம்பாங்க. அப்போ அதை வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணியிருக்கிறது. உண்மையிலே முதல் முயற்சியில் இவ்வளவு ஸ்ட்ராங்கான, இவ்வளவு நகைச்சுவையான, இவ்வளவு மண்ணின் மக்களுடைய குணங்களை அவருடைய கேரக்டரை வந்து பதிவு செய்த இயக்குனர் சிவகுமார் முருகேசனுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். ஒரு படத்தில் ஒரு 4 காட்சி மனசை தொட்டுச்சுன்னா அந்த 4 காட்சியும் வெளியே சொல்லலாம். இந்த படத்துடைய ஆரம்பம், அதாவது படத்துடைய எழுத்து போட தொடங்கி இறுதி காட்சி அந்த சிவகுமார் முருகேசன் சொல்லி கடைசியாக போடுற வரைக்கும் இந்த படம் வந்து ஒவ்வொரு காட்சியுமே செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப லைவாக, ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப உண்மைக்கு நெருக்கமாக காட்சிப்படுத்துவதற்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்தில் வந்து ஒரு கருப்புசாமி சிலை வரும், அதுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் இருப்பார், எந்நேரமும் அங்கே உட்காந்து குடிச்சிக்கிட்டு அங்கே வரவங்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இருப்பாப்புல. அப்போ வந்து இந்த 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 கருப்புசாமிக்கு விளக்க போட்டு இந்த விளக்கை வந்து அணைவிடாமல் பார்த்துக்கணும், எங்கள் அம்மா வந்து காப்பாற்றணும், இந்த விளக்கை அணைவிடணும்னு அதை கொஞ்சம் சொல்லுவாங்க, எதுக்கு நான் ஏன் அவன் இந்த வேலையை பார்க்கணும்னு, 500 ரூபா தரேன், ஒரு கோட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 500 ரூபாய் அவர் வாங்கிக்கிட்டு அந்த விளக்குக்கு என்ன போட்டு இருப்பாப்புல. அவர் என்ன பண்ணுவார், அங்கே டென்ட் போட்டு உட்காந்துக்கிட்டு அவர் ஒரு 50 ரூபாய் இன்னொருத்தர் உனக்கு டெய்லி 50 ரூபா தருவேன், நீ வந்து விளக்கு போடணும்னு சொல்லி அவர் கொடுப்பாரு. அப்போ கருப்புசாமி மிரட்டு வாங்கி உட்காந்து, கருப்புசாமி இந்த மாதிரி வந்து அந்த பவுனுத்தாய் வந்து ஏதாவது ஆகி போயிடணும், பவுனுத்தாய்க்கு ஏதாவது ஆகலைன்னு வை, உன்னை நான் கும்பிட மாட்டேன், நாளிலேருந்து சாய்பாபா கும்பிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்புசாமியை மிரட்டதாக இருக்கட்டும். அப்படி குட்டி குட்டி விஷயமாக படம் முழுக்க தொகுத்து ஒரு நல்ல பூக்களெல்லாம் தொடுத்து ஒரு மாலை செஞ்சால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு அழகான மாலையை, தாய்க்கிழவி அப்படிங்கிற மாலையை செஞ்சிருக்காரு இயக்குனர் சிவகுமார் முருகேசனும் படத்தின் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயனும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ